இந்த உறுப்பினர்கள்லாம் சபாநாயகர்கிட்ட பேசணும்னா, நேரம் பேசுறதுக்கு நேரம் வேணும்னா கையை உயர்த்தும் போது அவர் பார்த்துட்டு அந்த பேரை குறிச்சிக்கிட்டு கையை உயர்த்துறது யார் என்னன்ட்டு நேரம் கொடுப்பாங்க. அடுத்த மாண்புமிகு உறுப்பினர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் நம்ம தாத்தா கையை உயர்த்தி நேரம் கேட்டுக்கிறதுல எம்ஜிஆருக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு, மன கஷ்டமாயிட்டு எங்கள் மாமாவை கூப்பிட்டு, காளி மூக்கையத்தூர் அடிக்கடி கையை உயர்த்தி நேரம் கேட்குறாரு, பார்க்க கஷ்டமாக இருக்குது, மன சங்கடமாக இருக்குது, சும்மா ஒரு கடிதத்தில் எழுதி பேசணும்னு ஒரு சீதை கொடுத்துட்டாருன்னா நம்ம சொல்லி நேரத்தை கொடுக்க சொல்லிடலாம், சொல்லுங்கள் பேசி பின்னு போயிட்டு எங்கள் மாமா போய் நம்ம தாத்தாட்ட மூக்கையத்தவர்கிட்ட, தலைவர் ரொம்ப சங்கடப்படுறாங்க, நீங்கள் எதுக்கு கையை உயர்த்தி கேட்கு, ஒரு தாளில் எழுதி கொடுங்க, நான் கொண்டு கொடுத்துட்றேன், உடனே உங்களுக்கு நேரம் கொடுத்துட போகிறாங்க. இல்லை அந்த முன்னுரிமை எனக்கு வேணாம், மற்ற உறுப்பினர்களுக்கு என்னவோ அது எனக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி நான் அது எங்கள் மாமா சொல்கிறாங்க, அப்படி ஒரு நேர்மையாளனை, எளிமையாளனை, பண்பாளனை என் அரசியல் வரலாறுலே பார்த்ததில்லைன்னு எங்கள் மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்காங்க. இங்கே தான் 1989 பேசியிருக்காங்க. இங்கே நின்று பேசியிருக்காங்க. நான் பல சிறைகளில் இருந்திருக்கேன். அங்கே டவர் பிளாக்னு ஒன்று இருக்கும். அது இந்த சிறையில் மாடியில் இருந்திருக்கு. மாடியில் டவர் பிளாக். அங்கே போய் நம்ம தாத்தா மூக்கையத்தவர் ரொம்ப தினமாக காத்திருக்காங்க தெய்வ திருமகன் வருகைக்காக. தாத்தாவே எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன், என் தெய்வம் வந்தது, அருள் வடிவோடு வந்தது, நான் தரிசித்தேன், காலில் விழுந்து வணங்கினேன், என் முதுவில் 2 கண்ணீர் துளிகள், நிமிர்ந்து பார்த்தேன், என் தெய்வம் கண்கலங்கி நின்றுச்சு. பாருங்க, இது படிக்கும்போது அரை மணி நேரம் ஆச்சு நான் அந்த பக்கத்தை விட்டு நகர்றதுக்கு. அப்படியே கண்கலங்கி நின்றுச்சு. என் மனசுக்குள்ளே ஓடுது, ஆயிரக்கணக்கான துப்பாக்கி கண்டு பயப்படாத கலங்காத இந்த கண்கள், பீரங்கி குண்டுகளுக்கு நடுங்காத இந்த கண்கள், கலங்காத இந்த கண்கள், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்சாத இந்த கண்கள் இன்னைக்கு கலங்கி நிற்குது அப்படின்னு அப்படி பார்க்கும்போது தூக்கி விட்டு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்ன்றாங்க. அன்றைக்குத்தானே எனக்கு தெரிந்தது, என் தெய்வத்தின் நெஞ்சில் இருக்கிறது தெய்வம் அல்ல, என் மக்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேங்கிறது. எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்எல்ஏ ஹாஸ்டலில் மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர், அவர் எல்லாருக்கும் இந்த உணவு வாங்கி கொடுக்க, தண்ணீர், டீ காஃபி வாங்கி கொடுக்குறது ஒரு பியூன். அப்போ பெருந்தல் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர். அவங்க ஒரு அரசாணை போட்டுறாங்க, சிஓ, என்னென்னா 8ஆம் வகுப்புக்கு மேலே படிக்காதவங்களுக்கு அரசு வேலை இல்லை, 8ஆம் வகுப்புக்குள்ளே படித்தவங்களுக்கு அரசு வேலை இல்லை, ரத்து அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்னா 2 நாள் சாப்பிடாம அழுதுகிட்டே எடுக்கணும் மண்ணாங்கட்டி. தாத்தா அறையில் தான், மூக்கையத்தவர் அறையில், ஏன்டா அழுதுகிட்டே இருக்க, இந்த மாதிரி என் வேலை போயிடுச்சு, நான் 2 பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், பொண்டாட்டி பிள்ளை பட்டினியாக கிடக்குதுங்கய்யா, ஒரு இதாக இருக்குங்கய்யா, நான் என்னையா பண்ணுறதுன்னு. போடுறா முதலமைச்சர், போட யார் நம்ம தாத்தா, போனேண்ணா போட்டேன். படிக்காத ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பீனா இருக்கக்கூடாதுன்னு கேள்றான். போட்டோன்னே இவர் போட்டோன்னே அங்கே ஒரு ஆள் எடுத்துட்டார், ஒருத்தர் எடுத்துட்டார். ஏங்க படிக்காதவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது படிக்காத நான் பியூனாக இருக்கக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டார். அரை மணி நேரத்தில் போலீஸ் வந்துருச்சு. இங்கே யார் மண்ணாங்கட்டி. இப்போ தாத்தாவுக்கு தெரியுது, ஆகா அவரே எடுத்துட்டார் ஒருக்கு, போனேன் காமராஜர் எடுத்துட்டார் ஒருக்கு அப்படின்னு. ஐயா நான் என்ன போடா பின்னாடி வரேன், நீ போடா வரேன்டா, போடா தெரியுமா, போடா நான் வரேன்டா பின்னாடி அப்படின்னு அனுப்பிவிட. அங்கே வாசலில் ஒரு ஆள் நிற்கிது, முதலமைச்சர், வாங்க நீங்கள் தான் பண்ணாங்கட்டியா, வாங்க. விசாரித்தேன் 2 பொம்பளை பிள்ளைலாம்ல, 2 நாளில் வீட்டில் எல்லாம் பட்டினி எடுக்கிறாமல, சாப்பிடலாம்ல, இந்தாங்க இது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் 8ஆம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு போட்டுருக்கணும். அந்த ஆர்டரை நான் மாற்றிக்கிறேன், நீங்கள் போங்க, உங்கள் வேலை உறுதி, இந்தாங்க காசு சாப்பிட்டு வீட்டுக்கு சாப்பிட வாங்கிட்டு போங்க, போயிட்டு வரீங்களா அப்படி எப்படிலாம் இருந்துருக்கு பாருங்க. என்ன நமக்கு ஒரு வருத்தம்னா, பலகாலம் உங்களுக்கு தெரியும், அண்ணாதுரை அவர்களுக்கே பதவி பிரமாணம் எடுத்து வைத்தவர் நம்முடைய தாத்தா தான், தற்காலிக சபாநாயகராக இருந்து. எங்களுடைய கட்சியின் நிறுவன தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்களுக்கும் பதவி பிரமாணம் எடுத்து வைத்தவர் நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் தான், கூட்டுறவுத்துறை அமைச்சராக. அப்போ இதில் என்ன கவனிக்கணும்னா, 2 முறை தற்காலிக சபாநாயகராக தாத்தா இருந்திருக்காங்க. யாருடையதுல? திமுகவிலையும் தற்காலிக சபாநாயகர், அதை போல எம்ஜிஆர் ஆட்சியிலையும் தற்காலிக சபாநாயகராக இருந்திருக்காங்க. இந்த சொன்னாம பாருங்க, இந்த உசிலம்பட்டியில் என் தம்பி கூட பேசினாம பாருங்க, உசிலம்பட்டியில் தாத்தா போட்டியிடும்போது 1977
அவன் வந்து எம்ஜிஆர் வேட்பாளரை போட்டுட்டு மூக்கையாத்தவர் நிற்கிறாரு அப்படின்னோடனே திரும்ப பெற்றுட்டார். அவரை அவ்வளோ பெரிய நேர்மையான தலைவரை எடுத்து போடக்கூடாது, திரும்ப பெற்றார். அது காரணம் சொல்லுவார், பேரறிஞர் அண்ணாவுக்கே பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச தலைவர் அவரை எதிர்த்து போட்டி போடுவது நாகரிகமாக இருக்காதுன்ட்டு. அது அப்போ அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்கும் போதும் தற்காலிக சபாநாயகராக இருந்து எங்களுக்கெல்லாம் பதவி பிரமாணம் மூக்கையாத்தவரே செய்து வைப்பார் என்று அந்த ரெண்டு கட்சிக்கும் தற்காலிக சபாநாயகர் இருந்த ஒரே ஆள் நம்முடைய தாத்தா தான். இருக்கு, நேரம் இருக்கு. ரொம்ப பேர் நிற்கிறீங்க, கால் கெடுக்க நிற்கிறீங்க, கிராம பகுதி, ஊருக்கு போகணும், அதெல்லாம் யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நிறைய பேருக்கு பேச வாய்ப்பு கொடுக்க முடியல. எங்கிட்ட பெரிய பிரச்சனை என்ன, பேச்சாளர் கூட்டம் பெரிய போச்சு. பிரச்சனை எப்பா இறங்குப்பா, எப்பா கொஞ்சம் இறங்குப்பா, கெஞ்ச வேண்டியது இருக்குது. படம் உங்களுக்கு இப்போ பார்க்க கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். நான் பேசிட்டு இருக்கனால நாங்கள் வெளியிட்டுருவோம் ஒரு இசையை போட்டு, அப்புறம் நீங்கள் பாருங்கள் தாத்தாவோட இளம் வயது படங்கள் எல்லாம் வரும். அதை நீங்கள் சின்ன பிள்ளைய பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்கும். நான் நடுவால் நின்று பேசுகிறதுனால நாங்கள் வெளியிட்டுருவோம். இன்றைக்கி இரவே வெளியிடுவோம், நாளைக்கு வெளியிட்டுருவோம். சீட்டு கொடுக்க வேண்டியது இதில். சரி கரண்ட் அது என் தம்பி துரைமுருகன் சொன்னது மாதிரி ஒரு 13 நாளாகவே உளவியலாகவே நான் ரொம்ப உற்சாகமாகவும் ஒரு இதாகவும் இருந்தேன் நான். ஏன்னா வேண்டாம் நம்ம செய்ய மாட்டான், நம்ம தாத்தாவுக்கு செய்ய மாட்டான். அது வந்து முத்துராமலிங்கத்தவருக்கு ஓட்ட மாலையை போட்டாலே போதும், பூலித்தேவனை கண்டுக்க வேண்டியதில்லை, வேலுநாச்சியாரை கண்டுக்க வேண்டியதில்லை, மருதுபாண்டியை கண்டுக்க வேண்டியதில்லை, தேவர் ஓட்டெல்லாம் அந்த முத்துராமலிங்கத்தவருக்கு ஒரு மாலை வச்சுட்டா போதும், அது கவர் ஆயிரும். இப்படி இருக்கிற அரசியல்வாதியில் தான் நீ பார்த்துருப்ப. நான் அப்படி கிடையாது. நேரடியாக பாப்பா பட்டிக்கு போ, தாத்தாவுக்கு மாலையை போடு, இங்கே வா, நினைவெடுத்துக்கு வா. நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போலைன்னா போ, அதை பற்றி கிடையாது. இது என் கடமை, நான் செஞ்சிடறேன். நிம்மதியாக போய் படுப்பேன். எப்படி படுப்பேன்? நிம்மதியாக படுப்பேன். அன்னைக்கே தாத்தாவோட பேரன் தினகரன் எடுத்து நான் பேட்டி கொடுத்தோன்னே, வணக்கம் சீமான் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேச்சு இல்லை. அவங்க மனைவி வாங்கிருங்க, அழுதுகிட்டு இருக்காரு, கொஞ்சம் நேரம் விட்டு பேசுவார் அப்படின்னு. அழுதுட்டு என்னால் தாங்க முடியல, நீ உசிலம்பட்டியை விட்டு தாண்டாத எங்கள் தாத்தாவை உலகம்புறா கொண்டு சேர்த்துட்டேன் நீ. நம்ம அதுதான் பேரை வந்திருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கு. இப்போ நீ என்னை முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா, உலகம்புறா நேரலையில் பார்த்துருக்கான். யாரா முக்கியத்தவரும் தேடுவான் பாருங்க. இப்போ படிப்பான், விழுந்து படிப்பான். நீ புத்தகம் பயங்கரமாக விற்கும். அதில் அவர் சொன்னது 1989 இந்த நீங்கள் பேச போகிற இடத்துல உங்கள் மாமா பேசி 1 மணி நேரம் பேசினார். முன்னாடி கூடியிருந்த எல்லாரும் நாங்கள் அழுதுட்டோம். இப்போ எங்கள் மாமா பேசி அழலைன்னா நீங்கள் என்ன முக்கியத்துவரை பற்றி அவர் பேசினா அப்புறம் அழாமல் எப்படி இருக்க முடியும்? அது பாருங்க, எங்கள் மாமா இந்த இடத்துல தான் பேசியிருக்கிறாங்க. கண்ணியமிக்க நம்முடைய தாத்தா காகித மில்லத்து, நம்முடைய தாத்தா ராமசாமி படையாச்சி, கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ராமமூர்த்தி, இவங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கூட்டணி அண்ணா தலைமையில் உருவாக்குறதே நம்முடைய தாத்தா முக்கியத்துவர் அவர்கள் தான். இந்த காங்கிரஸுக்கார பயிர்களை ஒழிக்கணும்ட்டு அவர் உருவாக்கிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. அவர் நினைச்ச மாதிரி அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இதுவரை எழலை. அது இந்த தண்ணியில் ரத்தம் குடிக்கிற உண்ணியா ஒட்டிக்கிட்டு இருக்குதே ஒழிய அதையும் ஒழிக்கிறதுக்கு தான் நாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறவே ஒழிச்சு விட்டுறணும், அறவே ஒழிச்சு விட்டுறணும். அது அன்னைக்கு வீழ்த்தினதான் நம்முடைய தாத்தா வஞ்சம் வச்சு வீழ்த்தினார். அதில் தான் இது இன்னைக்கு வரைக்கும்.